Taste the Daily. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தில் மதுரை புறநகர் மேற்கு மாவட்டம் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியில் வாடிப்பட்டி பேருந்து நிலையம் அருகே திறந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற பொது எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மக்களுக்காக செய்திருக்கக்கூடிய திட்டங்கள் ஏராளம். அதை ஒவ்வொன்றையும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நினைத்து பார்க்கிறார்கள். நினைத்து பார்க்கக்கூடிய மக்கள் இந்த எழுச்சியான உற்சாகமான ஒரு வரவேற்பினை இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாபெரும் இயக்கம் மக்களுக்கான ஒரு இயக்கம். அந்த மக்களுக்காகவே களத்தில் என்று எதிர்கட்சியாக இருக்கிற போது குறைகளை கேட்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தொகுதியை பொறுத்தளவிற்கு அதிமுக பல்வேறு நலத்திட்டங்கள் செய்திருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த தொகுதியுடைய மாவட்ட கழக செயலாளராக முன்னாள் அமைச்சர், கழகத்தினுடைய அம்மா பேரவை செயலாளர், சட்டமன்ற எதிர்கட்சி துணைச் செயலாளர் RB உதயகுமார், அதே போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம், ஏராளம் அதே போல மாவட்ட பொறுப்பாளராக கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் வளர்மதி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தொடர்ந்து பல்வேறு சேவைகளை செய்திருக்கிறார்கள். ஏராளமான பெண்கள் தலைகளில் பச்சை நிறத்தோடு கூடிய முளைப்பாரியை தலையிலே சுமந்து உற்சாகமான ஒரு வரவேற்பினை இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அளித்து வருகிறார்கள். மதுரை இப்ப இந்த சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு மக்களுடைய எழுச்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2026 அதிமுக அரியணை ஏறுவதற்கு அச்சாரமாக அமைந்திருக்கிறது. அதனை நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக, குழந்தைகளுக்காக, விவசாயிகளுக்காக, நெசவாளர்களுக்காக பல்வேறு திட்டங்களை வழங்கி இருக்கிறது. அதனை மக்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கிறார்கள். அந்த திட்டத்தினுடைய எழுச்சியைத்தான் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.